கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவ கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக. இன்று ஜூலை மாதம் 7ஆம் தேதி, அதாவது 7வது மாதம் 7ஆம் தேதி. இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமான சமாதானமான நாளாக இருப்பதாக. இன்று நாம் தியானிக்கும் வசனம் 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 12வது வசனம். அவரோடே கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடே கூட ஆளுகையும் செய்வோம். கிறிஸ்துவோடே கூட நாம் பாடுகளை சகித்தோமானால் கிறிஸ்துவுடனே கூட நாம் ஆளுகையும் செய்வோம் என்று குறிப்பிடப்படுகின்றது. பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தையின்படி நடக்கின்ற உண்மையான தேவ பிள்ளைகள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு நிச்சயமாக பாடுகள் உண்டு. அவர்களுக்கு நிச்சயமாக இந்த பூமியில, இந்த உலகத்துல பல போராட்டங்களும் பாடுகளும் நிச்சயமா உண்டுதான். அதை ஆண்டவர் சொல்லுகின்றார், சோதனைகளை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று. சோதனைகள் தேவ பிள்ளைகளுக்கு பல விதங்கள்ல வரும், பாடுகள் பல விதங்கள்ல வரும். ஆனால் அதை நம்ம சகித்து நம்ம செல்ல வேண்டியது அவசியமா இருக்கின்றது. இங்கு பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும் பொழுது விதம் எழுதுகின்றார். இந்த அதிகாரத்தின் சில வசனங்கள் வாசிக்கின்றேன். என் குமாரனே, நீ கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையிலே பலப்படு. என் குமாரனே, நீ கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில் பலப்படு. 3வது வசனம், நீயும் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவகனாக தீங்கு அனுபவி என்று சொல்லுகின்றார். இங்கு பாருங்க, 9வது வசனம், நான் பாதகன் போல் கட்டப்பட்டு துன்பத்தை அனுபவிக்கிறேன், தேவ வசனமோ கட்டப்பட்டிருக்கவில்லை என்று சொல்லி பவுல் சொல்லுகின்றார். தீமோத்தேயுவுக்கு இந்த நிருபத்தை எழுதும் போது சொல்லுகின்றார், இவனுடைய கிருபையில நீ பலப்படு, கிறிஸ்து இயேசுவினுடைய கிருபையில நீ பலப்படு தீமோத்தேயு என்று சொல்லுகின்றார். கிருபையில பலப்படதான் நாம் சோதனைகளையும் அல்லது நம்ம பாடுகளையும் நம்ம சகிக்க முடியும். நமக்கு இந்த சகிக்கக்கூடிய கிருபை இல்லைன்னா நம்ம இந்த போராட்ட நேரங்கள்ல, பாடுகள் நேரங்கள்ல நம்ம முறுமுறுக்கவும் புலம்பவும் தவிக்கவுமாய் நம்ம இருப்போம் நம்ம. ஆனால் கிருபையில பலப்பட்டு கிறிஸ்து இயேசுவிலோடே கூட நாம் பாடுகளை சகித்தோமானால் மகிமையில அவரோடே கூட ஆளுகை செய்வோம். நீ நல்ல சுவிசேஷகனா, நல்ல போர் சேவகன் போல தீங்கு அனுபவி என்று சொல்லுகின்றார். அப்ப என்ன அர்த்தம்? சுவிசேஷத்தை நம்ம சொல்லும் பொழுது, ஆண்டவருடைய வார்த்தையை, நற்செய்தியை நாம் பறைசாற்றும் பொழுது என்ன நடக்கிறது? அது ஒரு போர் சேவகன் போல நம்ம தேவனுடைய ராஜ்ய கட்டுமான பணியில சுவிசேஷகனாக முன்னாடி செல்லும் பொழுது போர் சேவகன் போல முன்னாடி செல்ல வேண்டியிருக்கோம். அப்ப என்ன நடக்கும்? சில தீங்குகள் நமக்கு நேரம் வரலாம். அப்போ அந்த தீங்குகளை அனுபவிக்க தான் செய்யணும். அப்ப கிறிஸ்துவுக்காக, அவருடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்காக நம்ம முனைந்து செயல்படும் பொழுது நமக்கு பாடுகளே இராது என்று யாருமே சொல்ல முடியாது. எந்த ஊழியக்காரராக இருந்தாலும், அல்ல எந்த சுவிசேஷகராக, எந்த போதகராக, எந்த விதத்தினாயிலும் ஆண்டவுடைய ராஜ்யத்தை கட்டி கொண்டிருக்கிற எந்த ஊழியராயிருந்தாலும் நீங்க அவர்கிட்ட போய் கேட்டீங்கன்னா எனக்கு பாடுகளே இல்லைன்னு ஒருத்தராயில சொல்வாங்களான்னு பாருங்களேன். ஒருத்தரும் சொல்லவே முடியாது. பாடுகள் உண்டு இந்த பூமியில. அது ஆண்டவர் இந்த பூமியில இருக்கும்போது சொன்னாரு, ஒருவன் என்னை பின்பற்ற வேண்டுமானால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என் பின்னால் வரக்கடவன் என்று சொல்லுகின்றார். லூக்கால எழுதப்பட்டிருக்குது, அனுதினமும் சிலுவையை எடுத்துக்கொண்டு. அப்ப அனுதினமும் சிலுவை, நம்ம சுமக்கக்கூடிய பாடுகள், நம்ம அனுதினமும் கடந்து செல்ல வேண்டிய பாதைகள், சில பாடுகள் காணப்படலாம். ஆனா அதை சுமந்து கொண்டு என் பின்னாடி வாங்க என்று சொல்லுகின்றார். அப்போ பேதுரு ஒரு தடவை கேட்கின்றார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 27வது வசனத்தில் கேட்கிறார். பேதுரு அவரை நோக்கி, நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்றார். அதற்கு இயேசு, மறு ஜென்ம காலத்தில் மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் போது என்னை பின்பற்றின நீங்களும் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாக 12 சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பீர்கள் என்று மெய்யாகவே சொல்லுகிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்போ பாருங்களேன், ஒருவேளை நான் வேலையை விட்டுட்டேன், வசதியை விட்டுட்டேன், இந்த செல்வத்தை விட்டுட்டேன், கிறிஸ்துவுக்காக இந்த ஒரு நல்ல ஒரு ப்ரமோஷன் எனக்கு வர வேண்டியதா இருந்தது,
நல்ல ஒரு இந்த வேலைக்கான இந்த இந்த இடத்துல இந்த போஸ்ட் வர வேண்டியதா இருந்தது. ஆனா இதுல சொல்லப்படுகின்ற காரியம், நான் செய்ய வேண்டிய காரியம் அது ஆண்டவருடைய வசனத்துக்கு புறம்பா இருந்ததுனால எனக்கு வேண்டாம் என்று சொல்லி நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நீங்க இழந்திருக்கலாம். அது ஆண்டவருக்காக இழந்திருக்கிறீங்க. அதே போல இந்த பூமியில ஆண்டவருடைய வார்த்தையை பின்பற்றுகிறதனால் நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என்று சொல்லப்படுகிறது. அப்போ நீதி நிமித்தம் துன்பம், கர்த்தருடைய வார்த்தையை நம்ம பிடித்து கொண்டு ஓடுவதனாலே வருகிற பாடுகள் உண்டு. அப்ப ஆண்டவருக்கு பிரியமா நம்ம வாழ்ந்தா சில பாடுகள் இந்த பூமியில இருக்கதான் செய்யும். ஆனா ஒண்ணு நிச்சயம், நம்ம பாடுகளை அனுபவித்தோம் ஆனால் நமக்கு மகிமையிலே ஆளுகையும் உண்டு என்பதை மறந்துவிடக் கூடாது. தேவ பிள்ளைகள், ஒருவேளை கொஞ்ச காலம்தான் மனுஷன் இந்த பூமியில வாழ போவது 70 ஆண்டுகள். பலத்தின் மிகுதியினால 80, இல்லையா, கிருபையினால 80க்கு மேல வாழலாம். ஆனா எப்படியாகினும் நம்ம ஒரு நாள் பரலோகம் போக போறோம். இந்த பூமிக்குரிய நாட்கள்லாம் நமக்கு கொஞ்சம்தான். ஆண்டவருடைய ராஜ்யத்துல அதான் மறு ஜென்ம காலம் என்று சொல்லப்படுகிறது. அப்போ ஸ்ரீஷர்கள்ட்ட சொல்றாரு, நீங்க எனக்காக எல்லாத்தையும் இழந்திருக்கீங்க, எனக்காக பாடுகளை நீங்க சகித்து கொண்டிருக்கிறீங்க. ஏன்னா ஆண்டவர் மரித்து உயிரோடு எழுந்து பரலோகம் சென்ற பின்பு அப்போஸ்தலர்கள் எல்லாம் சுவிசேஷத்து நிமித்தமாக எவ்வளவு பாடுபட்டார்கள் என்பதை யோசித்து பாருங்க. எல்லாரும் இரத்த சாட்சியா மரித்ததை நம்ம பார்க்கின்றோம். ஆனா ஆண்டவர் அவங்களுக்கு ஒரு வாக்கு கொடுத்துட்டு போனாரு, நீங்க 12 கோத்திரங்களையும் என்னோடு கூட சிங்காசனங்களின் மேல உட்கார்ந்து 12 கோத்திரங்களும் நியாயம் தீர்ப்பீர்கள் என்று சொல்லி. பிரியமானவர்களே, ஆளுகை உண்டு என்று சொல்லி அவர் சொல்லி சென்றார். இன்றைக்கும் நீங்க தேவ பிள்ளைகள், நீங்க பாடுகளோடே கடந்து போறீங்களா? கர்த்தர் உங்களை மகிமையிலே ஆளுகை செய்யும்படி வைப்பார். நித்திய காலமாய் கணக்கில்லாத ஆண்டுகள் நம்ம மகிமையிலே ஆளுகை செய்கிறவர்களாய் இருப்போம். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ இந்த நாளிலே, விசேஷமாக இந்த ஜூலை மாதம் 7ஆம் தேதி திங்கட்கிழமையாகிய இந்த நாளிலே நாங்கள் தியானித்த உம்முடைய வார்த்தையின்படி ஆண்டவரே, நாங்கள் உமக்காக ஆண்டவரை பாடுகளை இந்த பூமியிலே சகிக்கும் பொழுது மகிமையிலே நீர் ஆளுகை வைத்திருக்கிறீர் என்று உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஐயா. இதை கொஞ்ச காலம் அனுபவிக்கிற இந்த பாடுகளை எல்லாம் நீ சீக்கிரத்திலே மாற பண்ணுவீராக கர்த்தாவே. இதோ நாங்கள் தினமும் கடந்து செல்லுகின்ற ஆண்டவரே எங்களுடைய பாதையிலே ஆண்டவரே பல பாடுகளை சகிக்க நேரிட்டாலும் தேவரீர் ஆண்டவரை சீக்கிரமாய் ஆண்டவரை இதையெல்லாம் மாற்றுவீராக. அதனோடு கூட நம்முடைய கிருபையிலே எங்களை பலப்படுத்துங்கப்பா. பாடுகளை சகிக்கக்கூடிய கிருபையை இது ஒவ்வொருவருக்கும் கட்டளையிடுவீராக. இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.